போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க நம்ம ஹரிஸ் வந்து அவங்க அம்மா கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான் அப்படின்னு. ஸோ அப்படியே இங்க நம்மளுடைய சாம காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம சாம் வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கூல் விட்டு வர்றான். ஓகேவா, ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ரவியோட அப்பா வந்துட்டு அங்க வராரு. வந்து வாடா ஏறா அப்படின்னு சொன்னோன்னே என்ன அங்கிள் அப்படின்றான். இல்ல வா உன்ட்ட கொஞ்சம் பேசணுப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவனும் ஏறி போறான். அங்க போய் பார்த்தா ஒரு ஹோட்டல்ல கூட்டு போறாரு. நல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு ரைட்டான ஹோட்டல் வச்சுக்கோங்க. சரிங்களா, அங்க போனே உட்காந்து இதெல்லாம் நீ சாப்பிட்டுருக்க மாட்டா, சாப்பிடு, இங்க எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு அந்த ஹோட்டல் பெருமை, இந்த பணத்தோட பெருமை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாப்ல. ஏன்டா இந்த ஆளு இப்படி சம்பந்தமே இல்லாம இவனை கூட்டு வந்து சோறு வாங்கி தர்றானே, இவ்வளவு தூரம் பண்றானே அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னா இந்த ஆள் இப்போ ஒரு டீலிங் போடுறாரு. இங்க பாருப்பா, நீ இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த விங் ப்ரோக்ராம்ல ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூல நீ வந்து என் பையனுக்காக விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்த அப்படின்னா உனக்கு இந்த பத்தியா ஒரு கார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு தராரு. என்ன அப்படின்னா அதுல நிறைய பணம் இருக்கு. சோ இதை வச்சு நீ வந்து இப்போ ஒரு இருக்கிற வீடை விட்டு நல்ல ஒரு வீடு வாங்கிக்கலாம். உனக்கு வந்து பெய்ஜிங்ல இன்னொரு காலேஜ்ல நானே சீட்டு வாங்கி தர்றேன். உன் பாட்டியோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே நீ பாத்துக்கலாம். இந்த பணம் கூட உனக்கு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் மாதிரி பேசுறாப்ல. பட் அவன் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம அந்த கார்டை மட்டும் எடுத்துட்டு அவன் வந்து வர்றான். இங்க அவர் தான் வந்து இறக்கி விடுறாரு. சோ வந்தோடனே அவங்க பாட்டி என்னடானா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் வந்து இருட்டா இருக்கேன்னு லைட்டை போட்டுட்டு என்ன பாட்டி அப்படிமா சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. பட் இவன் வந்து இல்ல பாட்டி, நான் வந்து சாப்பிட்டுட்டேன், இந்த மாதிரி ரவியோட அப்பா வந்திருந்தாரு, வெளியே கூட்டு போயிருந்தாரு, சாப்பிட்டு வந்தேன் அப்படிமா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போவாங்க. என்ன பாட்டி அப்படிமா, ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு பாட்டி அங்க வந்து உட்காந்துட்டு சரி ஏன் வந்து நீ இன்னைக்கு விங் ப்ரோக்ராம்ல இருந்து வந்திருந்தாங்க அப்படிங்கறது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் இருந்துட்டு என்னாச்சு பாட்டி அப்படிமா, ஆமா எனக்கு லீ தான் சொன்னாரு இந்த மாதிரி வந்திருந்தாங்க, நீ செலக்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ரவியோட அப்பா உன்னை கூட்டு போயிருக்காருன்றாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இங்க வரு, அவனை நம்பாத, உங்க தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்க பாப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவன் எதுவுமே சொல்லாம இருக்கும்போது டக்குன்னு அவங்க போயிட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க. டபக்கு போய் மெடிசன் எடுத்து போடும்போது பாட்டி இந்த மாத்திரையை சாப்பிடாதுன்னு சொன்னால, இதை எக்ஸ்பயர் ஆனது அப்படின்றோன்னே எக்ஸ்பயர் ஆனதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை போடும்போது கூட ஏன் பாட்டி இப்படி கேட்குற, ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றல அப்படிங்கிறப்போ டக்குன்னு மாத்திரையை போட்டுட்டு ஆமா பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நான் உன்ட்ட கேட்டனா, எனக்கு வயசாயிடுச்சுங்கிறத சொல்லி கட்டுறியாக்கும் அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. இப்போ என்னன்னா இவங்க பாட்டிக்கு வந்துட்டு ரவியோட அப்பா கூட போனதுனால எங்கேயுமே வந்து மனசு மாறிடுவானு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனாலதான் சத்தம் போட்டிருப்பாங்க. இவன் போய் உட்கார்ந்து இருக்கும்போது அப்பையும் சொல்றான், பாட்டி நீ வந்து என்னதான் மறைச்சாலுமே எனக்கு ஒரு விஷயங்கள் தெரியும். என்ன தெரியுமா, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீ மாத்தி வச்சது எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உனக்கு வந்து ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிலைமையில தான் இருக்குது. அது போக உன்னோட பேக் பெயின் இருக்கு பாத்தியா, இதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மெடிசன் பார்க்க முடியல, இது எல்லாத்துக்கும் நம்ம மெடிசன் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது அவங்க பாட்டி அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. சோ அப்பதான் நம்மளால அந்த கார்டை எடுத்து வச்சு இங்க பாரு பாட்டி, ரவியோட அப்பா வந்து இந்த மாதிரி கார்டு கொடுத்திருக்காரு, நமக்கு என்ன பாட்டி மிஞ்சி மிஞ்சி போனா இந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்காது, அவ்வளவுதான், அதான் வேற காலேஜ்ல சீட் வாங்கி தரேன் இருக்காருல, நான் அதுல படிச்சுட்டு போறேன், அதனால என்ன போதும், இங்க பாரு பாட்டி நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கலாம் பாட்டி, பெய்ஜிங்ல வீடு வாங்கி தரேங்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றான். சோ பெய்ஜிங்கிறது அங்க ஒரு டவுன், ஓகேவா, போனா அதான் சென்டர் ஆஃப் சிட்டி, அங்க வீடு வாங்கி தரேன்றாரு, அது போக வந்து இவ்வளவு பண்றேன்றாருல, பணம் இருக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இருந்தாலும் அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா டக்குனு அந்த கார்டு எடுத்து உடைச்சு போட்டு இவன் காசுல வாழ்றதுக்கு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்னடா இது பாட்டி இப்படி பண்ணுதே. சோ இவங்க ரெண்டு பேருமே தூங்கவும் போயிடுறாங்க. அதே நேரத்துல சரின்ட்டு நடுராத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாம் என்ன பண்றான் அப்படின்னா தண்ணி தவிக்குதே நினைச்சு தண்ணி குடிக்க வரும்போது தான் பாக்குறான் அவங்க பாட்டி இல்ல. சரின்னு சொல்லிட்டு வெளியே தேடி பார்க்கலான்னு வெளியே தேடி போய் பார்க்கறான். பார்த்தா அவங்க பாட்டி இந்த குப்பை தொட்டில அந்த டின் இருக்குல்ல, சோ அதெல்லாம் எடுத்து நசுக்கிட்டு இருக்காங்க. அங்க போனோடனே பாட்டிக்கு வந்துட்டு குளிருக்கு கோட் எல்லாம் கொடுத்துட்டு இவன் அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது சரி பாட்டி கோவப்படாத பாட்டி அப்படின்னோடனே நான் எதுக்குடா உன் மேல கோவப்பட போறேன், எனக்கு என் மேல தான்டா கோவம் அப்படின்றாங்க. என்ன பாட்டி சொல்ற அப்படின்னோடனே என்ன மேட்டர் அப்படிங்கறத இப்பதான் அவங்க பாட்டி சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. வாடா உட்கார்றா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம ஊர்லயே வந்துட்டு உங்க அப்பா தான்டா ஃபர்ஸ்ட் காலேஜ் போறதுக்கு செலக்ட் ஆனவர், அதுவும் இதே காலேஜ்லாம் செலக்ட் ஆயிருப்பாரு. சோ கரெக்டா 3 மாசம் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு நம்ம சாமோட அப்பா இருக்காருல, அவருடைய பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருக்கும், அது வந்து கேன்சர் வந்திருக்கும். சோ அதை வந்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல டயக்னோஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சோ சிட்டி கொண்டு போங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம ரவியோட அப்பா இருக்காருல, அவரோட அப்பா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு போயிருப்பாரு. அதாவது நம்ம ரவியோட தாத்தா, ஓகேங்களா, அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு யாரு நம்ம சாமோட அப்பா போயிருந்திருப்பாரு, அப்பாவும் இவங்க பாட்டியும் போயிருப்பாங்க. அங்க போகும்போது அவர் பணம் எடுத்து கொடுப்பாரு, கொடுத்துட்டு அவர் ஒரு டீல் போடுவார். என்ன அப்படின்னா இங்க பாரு தம்பி, உன் பாட்டிக்கு தேவையான எல்லா செலவையும் பார்த்துக்கோ, இந்த பணத்தை நீ கொடுக்க வேண்டாம், ஆனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் பையனுக்கு அந்த காலேஜ்ல சீட் வேணும், அது வந்து உனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, நீங்க 2 பேர் போட்டி போட்டீங்க, அதுல உனக்கு கிடைச்சிருக்கு, சோ அதனால நீ எனக்கு அதை விட்டு கொடுத்தா வந்து உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதே போக நீ ஒன்னும் படிப்பை நிறுத்த வேணாம், உனக்கு இன்னொரு சூப்பரான காலேஜ்ல நான் உனக்கு சீட் வாங்கி தரேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இவங்க பாட்டி வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்போதைக்கு, என்ன இல்லடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு. ஆனா அவர் வந்து இல்ல இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு இதுதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்திருப்பாரு. இப்ப இவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அன்னைக்கு உங்க அப்பா கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு பவுல் நூடுல்ஸ் சாப்பிட்டோம்டா கடைசியா நாங்க 2 பேரும், அப்போ உங்க அப்பா எப்படி அழுதான் தெரியுமா அந்த விஷயத்தை விட்டு கொடுத்தப்ப, வேணாண்டா அந்த லைஃப் வேணாண்டா, நீயாவது வந்து எனக்காக அதை விட்டு கொடுக்காம எப்படியாவது முன்னுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்றாங்க. சோ அதை கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க வீட்டுல அந்த பெட்டியெல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க அப்பாவோட உடஞ்ச வாட்ச் ஒன்று இருக்கும், சோ அதை எடுத்து பாக்குறான். அப்படியே 2014 காட்டுறாங்க என்ன மேட்டர் நடந்துச்சு அப்படின்னு. சோ இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. பட் இவன் வந்து அவங்க அப்பா ஏதோ சத்தம் போறாரு குடிசை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹெட்போனை மாட்டிட்டு எனக்கு என்ன உட்காந்து கதை புக் படிச்சிருந்திருப்பான். சோ அப்பதான் வந்து இவங்க பாட்டி வந்து ஹெட்போனை கழட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டினா அப்பதான் தெரியுது அவங்க அப்பா வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. சோ மேல மேம்பாலத்துல இருந்து கீழே விழுந்திருப்பாரு. சோ
அதனால இறந்துட்டாரு. அந்த நேரத்துல கிடைச்ச அவங்களுடைய வாட்சை தான் அவன் எடுத்து வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் இப்ப இங்க நினைச்சு பாக்குறான் நம்ம சாம். அப்படியே இங்க ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் இருக்காங்கல்ல கோயா, அவங்க வந்து உறுதிமொழி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பசங்களுக்கு. அந்த நேரத்துல மேல டாப்ல பாத்தீங்கன்னா நம்ம சாம் அண்ட் ரவி ரெண்டு பேருமே பேசுறதுக்காக நிக்கிறாங்க. நம்ம ரவி கூட கேட்பான் என்னடா விஷயம் அப்படின்னோடனே நம்ம சாம் எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கும். டக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன எங்க அப்பா உன்னை வந்து பார்த்தாரா, உன்னை வந்து விட்டு கொடுக்க சொன்னாரா அப்படின்னோடனே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ என்ன முடிவெடுத்துக்க அப்படின்னோடனே நான் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி முடிவுலாம் எடுக்கல, அது மட்டும் இல்லடா உங்க அப்பா உண்மையிலே பைத்தியக்காரன் தான் போல இருக்கு அப்படின்னே. ஆமா ஆமா அவருக்கு எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் வரணுங்கிற ஒரு பைத்தியம் மட்டும் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீ எடுத்த முடிவுக்கு வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான். பரவாயில்லைங்க நம்ம ரவி கூட இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க, நிறைய டிஃபரெண்ட் தெரியுது அவன்கிட்ட. இப்ப பசங்க எல்லாருக்குமே ஒரு கனவு மாதிரி ஒரு என்ன அப்படின்னா அவனுக்கு எக்ஸாம் எழுதும் போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பயம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பயம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு கனவு ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே வரும். என்ன மேட்டர்னு பார்த்தா மறுநாள் காலையில ரிசல்ட் ஓகேங்களா, அந்த சைக்கிள் டெஸ்ட் வாங்கல அதோட ரிசல்ட் வந்து வெளியே வருது, அதுக்காக எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பசங்க. ஸோ அந்த பயத்துல தான் இவங்களுக்கு கனவும் வந்திருக்கும். இந்த ரிசல்ட் பாக்குறப்ப நம்ம எல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். சில பசங்க அழுதுருப்பாங்க, சில பேர் எதை பத்தியும் கவலைப்படாம பார்த்துருப்பாங்க. அது மாதிரி தான் இங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு அழுதுகிட்டே இருக்கேன், ஏன்டா அழுகிற அப்படின்னு, நான் ஃபெயில் ஆயிட்டா எங்க அம்மா என்னைய குழி தொட்டி புதைச்சிருவாங்கடி இதோட அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்றான். இந்த மாதிரி யாரெல்லாம் ரிசல்ட் பார்க்கும்போது நீங்க பயந்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அங்க பாத்தீங்கன்னா நம்ம ரவிக்கு வந்து ரிசல்ட் வருது. அவனுக்கு வந்து டோட்டல் மார்க் 665 எடுக்கிறான். பிசிக்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 92 அடிச்சிடறான். நம்ம சாம்ல பாத்தீங்கன்னா வெறும் 579 மார்க் தான் எடுக்கிறான். பிசிக்ஸ்ல 85 தான் எடுத்திருக்கான். சோ நம்ம ரவியை விட இவன் கம்மியா தான் மார்க் எடுத்துறான் இந்த தடவை. நம்ம தாராளா பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு 512 மார்க் தான் எடுத்திருக்கா. இங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிசல்ட் வந்துட்டு இருக்கா. இதே நேரத்தில் நம்ம ஹரிஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க அவன் பாட்டு போட்டிக்காக போயிருப்பான் ரெண்டாவது இதுக்கு. சோ அங்க வந்து அவன் மத்த பசங்க எல்லாம் பாடிடுவாங்க. பட் இவன் பாடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாடிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஏரா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல, டபக்குன்னு ஓடிடுவான் அவன் பாட்டுக்கு எதுவுமே பாடாம. என்ன அப்படின்னா இந்த பசங்க ஃபெயில் ஆயிருப்பானுங்களா, அவனுக்கு பண்ற குத்து தாங்க அப்பப்பா பெரிய அக்கப்போரா இருக்குங்க. பசங்க அதுல ஒரு பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனு ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எங்க அம்மா என்ன ஒரு வழி பண்ணிரும் அழுதுகிட்டே புலம்போம். சரி இந்த பொண்ணு தான் இப்படி புலம்புது பார்த்தா ஒரு ஆம்பளை பையன் அவன் என்னடா போச்சு நான் செத்துட்டேன் எங்க அப்பா என்னைய குழி தோண்டி புதைக்காம விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் அங்க இருக்கிற தண்ணியில குதிச்சிருவான். மத்த பசங்களாம் ஐயோ போச்சேன்னு சொல்லி ஓடி வந்து காப்பாத்துறானுங்க. சோ என்ன அப்படின்னா யார்கிட்ட இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியில் நம்மளுடைய ஹீரோயின் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் சைக்காட்டிஸ்ட் ஆச்சுல. சோ அவங்க எல்லாரும் அங்க பேசிட்டே இருக்கும்போது மேடம் எங்களால முடியல மேடம், எப்படி மேடம் இந்த கிளாஸ் லெவல் பசங்க மட்டும் ஜாலியா இருக்கானுங்க எதை பத்தி கவலைப்படாம அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க. அங்க பார்த்தா அவனுங்களும் ஓரளவுக்கு வருத்தத்துல இருப்பானுங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வராரு. வந்தோடனே பாத்தீங்கன்னா பசங்க எல்லாத்தையுமே சரிடா என்னடா எக்ஸாம் எழுதுனதுனால எதுவும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கீங்களா, ஒன்னும் வருத்தம்லாம் பட வேணாம்டா, ஆல்மோஸ்ட் நீங்க அந்த இதெல்லாம் நெருங்கிட்டீங்க பரவாயில்ல இருக்கட்டும். சரி இப்ப நம்ம இது வருமா என்ன அப்படின்னா நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. சரி நாங்க போயிட்டு இங்க வந்து பார்த்தா எல்லாம் எனக்கு தான் விழுந்து தூங்கிட்டு இருப்பாங்க. டேய் தூங்குனது போது எந்திரிங்கடா அப்படின்னு தட்டி எழுப்புவாரு. ஸோ இப்போ பசங்க வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பானுங்க. ஸோ அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை விடுங்கடா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திருப்பாரு. இதே மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த பசங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக சைக்கிளிங் கூட்டி போறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் நல்லா வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் பசங்க அப்படியே டைம் ஆக அவங்க அப்படியே இந்த ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த சேசிங்லாம் பண்றாங்கல்ல, அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பசங்க எல்லாரும் முன்னாடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசியா பார்த்தா பின்னாடி வர்றாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி பரவாயில்ல பசங்க ஓரளவுக்கு தேறி வர்றாங்க அப்படின்ட்டு இதோட நிப்பாட்டாம இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரூம்குள்ள விட்டு அந்த ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சவர் ஓகேங்களா. அந்த ஒயிட் சவர்ல வேற எந்த டிசைனுமே இருக்காது. சோ இவங்களுக்கு வந்து இந்த ரெயின் கோட் எல்லாம் கொடுத்து அது போக வாலில வந்து பலூன்ல பெயிண்ட ஊத்தி கொடுத்துருப்பாங்க. சோ போய் அந்த சவத்துல அடிங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சு இது பண்ண சொல்றாங்க. இவங்களும் போய் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இவங்களுக்குள்ளே அந்த ஒரு இது வரும்ல. சோ அவங்களும் மாத்தி அடிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ இப்படியே பசங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபெயில் ஆன விஷயத்துல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல பசங்க இதெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து அடுத்து வந்து 655 பாயிண்ட் நம்ம எடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்கு நம்ம பிரின்சிபல் கோயா வந்துட்டு ஒரு 4-5 டீச்சர்ஸ் அதாவது ஒரு 6 வாத்தியாரை கூட்டு வந்து இவங்க ஜி இவங்க ஜா இவங்க கே இவங்க ஓன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு பசங்க புரியாம இருக்கும்போது இவங்க எல்லாருமே உங்களுக்கு டீச் பண்ண வந்திருக்கக்கூடிய ஒரு டீச்சர் அப்படின்றது சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த 3-4 டீச்சர் இல்லாம இருந்திருப்பாங்கல்ல. சோ அதுக்காக இப்படி சோ அப்பதான் இவங்க விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிளாஸை வந்து லாக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் தான் வந்து 2 நாளா என்கிட்ட போராடிக்கிட்டே இருந்தாரு. சோ அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இத கூட வந்துட்டு இவங்க டீச்சர்ஸ் எல்லாம் பேசி ரெடி பண்ணி அவர் தான் ரெடி பண்ணாரு. அதாவது எக்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த மிஸ்டர் எக்ஸ் இருந்தார்ல அந்த வாத்தியார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் லெவல் ப்ரோக்ராமே வேணாம்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ என்ன அப்படின்னா பசங்களுக்கு இது வேணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல நம்ம பிரின்சிபல் கோயா டீம் பேசி டீச்சர்ஸ்லாம் நான் பேசிட்டேன் நீங்க வந்துட்டு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. டீச்சர்ஸும் ஓகே நீங்க சொல்றீங்களா நாங்க தாராளமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம பிரின்சிபல் கோயா சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சோன்னே கரெக்டா நம்ம மிஸ்டர் எக்ஸும் வராரு. வந்துட்டு கொண்டாங்க இதெல்லாம் அங்க கொண்டு போய் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாக்ஸ் வைக்கிறாரு. சோ இதுல வந்து உங்களுக்கு தேவையான அந்த மெட்டீரியல் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் கைடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கைடு அது போக பேப்பர் டெஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. எப்படியாவது பாஸ் பண்ற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒன்னே நான் ஒன்னும் உனக்காக செய்யல எனக்கு உன் டீச்சிங் மெத்தடே பிடிக்காதுடா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இதெல்லாம் செய்யற அப்படிங்கிறாரு. சோ இது போக
போக இப்பதாங்க நம்ம ஹீரோட்ட ஒரு மன்னிப்பே கேட்கறாரு, என்னை மன்னிச்சிரு அந்த பொண்ணு விஷயத்துல அப்படின்னு. நான் அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன், வேலையை பாரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நேரத்தில் அப்புறம் எல்லாரும் டீச் பண்ண இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இருந்தாலும் கிளாஸ் லெவலுக்கு டீச்சர் தேவைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம பிரின்சிபல் கோயா இருந்துட்டு யோ எதுக்கு வேணான்ற, இவங்க எல்லாம் வந்து அவங்களா வாலண்டியர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களா விருப்பப்பட்டு தான் நாங்க சொல்லி கொடுக்குறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் உனக்கு இந்த ஸ்கூல் சப்போர்ட் பண்ணா பிடிக்காதா, ஏன் நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கோயா கேட்க, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க மேடம், இருந்தாலும் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, அவசரப்படாதீங்க. நம்ம மிஸ்டர் எக்ஸ் கூட யோ இந்த நேரத்தில் உன்னோட ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாதையா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னோட ஆட்டிடியூட் எல்லாம் காட்டல, இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் ஒன்று சொல்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லிட்டில் பி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்றாரு. என்ன அப்படின்னா இந்த பசங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் டீச்சரோட கிளாஸ்ல இருக்கணும், சோ அவங்க நடத்துறப்ப அதை வந்து இவங்க கவனிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா ஒரே கிளாஸ்லயும் இருக்க மாட்டாங்க, ஓகேவா? இங்க பிசிக்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கடுத்து இவங்க போய் இன்னொரு இதுல கெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்க போயிருவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் இவர் சொல்றாரு. இதுல என்ன ஒண்ணுனா இவங்களுக்கு முக்கியமா என்ன அப்படின்னா அவங்களோட வீக்னஸ் ஆன ஒரு இது இருக்கும்ல சப்ஜெக்ட், சோ அதுதான் இவங்க கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம சாராவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ சைனீஸ்ல ரொம்ப வீக், சோ அதனால அவ அதை தான் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த கிளாஸுக்கு போகட்டும் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கு இன்னென்ன கிளாஸுக்கு போங்கங்கறத நம்ம ஹீரோ தான் எடுத்து சொல்றாரு. மத்தவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிறாங்க. பசங்களும் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு தாராளமா கிளம்பி போறாங்க. என்ன அப்படின்னா நம்ம தாராலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ரொம்ப வீக், தாரா நீ வந்து மேக்ஸ்ல ரொம்ப வீக், சோ நீ அதனால அங்க போமா அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸ் வாத்தியார்ட்ட அனுப்புறாங்க. சோ ஒவ்வொருத்தரும் இப்படி தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சு என்ன அவங்க உங்களுக்கு எதுல வீக்கா இருக்காங்களோ அதை மட்டும் ஸ்டடி பண்ணுங்க, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. பசங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டை விற்கிறதுக்காக ஆளுகளை கூட்டு வந்து காட்டிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ சொன்ன வேலைக்கு வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்க மாட்டாங்க, பட் இது ஒருத்தர் வருவாரு, வந்துட்டு அந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த வீடு பழமை மாறாம இருக்குப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே வாங்கிக்கிறேன், சின்ன சின்ன இது இருக்கு அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன விலைக்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு டவுட் வந்துடும். சரி சார் நான் சொல்லி அனுப்புறேன் சார் நான் அனுப்புவாரு. அப்படியே இங்க நம்மளுடைய ஸ்கூல்ல வந்து காட்டுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு எப்பயும் போல ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறப்போ வெயிட் பண்ணு, ஆக்சுவலி என்னோட வீடை விற்கலான் இருந்தப்ப ஒருத்தர் வந்திருந்தாப்ல, அவர் எந்த குறை இருந்தாலும் குறையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அப்ப டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா, பின்னாடியே போய் பார்த்தேன். ஆனா அவர் நேரா வந்து ஓன்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ எதுக்காக அந்த வீடை வாங்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோயினை அனுப்பிச்சாலும் அந்த ஆளு பணம்லாம் நான் தரேன் அங்கிள், ஆனா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அதை கேட்ட உடனே ஒன்றும் இல்லை உனக்கு அது புரியாது சொன்னாலுமே ஆக்சுவலி அங்கே வந்து எனக்கான நினைவுகள் நிறைய இருக்கு, என்னுடைய மாஸ்டரோட வீடு அது, அதை எப்படி நான் என்னால் விட்டு கொடுக்க முடியும் நீங்க விற்கிறீங்கன்னு சொன்னோன்னே அப்படின்னோடனே இவருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியாம இருக்கும்போது அப்பதான் இன்னொரு விஷயம் சொல்றாரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆக்சுவலி அந்த பொண்ணோட இறந்து போன அம்மா பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணோட பேர் வந்து குயிங், ஓகேங்களா? அந்த குயிங்கோட அம்மாவும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சாமோட பாட்டி தான் எல்லாத்தையுமே சுத்தி காட்டினாங்க அப்படின்னு அவங்க வாங்கிக்கிறேன்றாங்க. பட் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டோர் ஒன்று வாங்கியிருக்காங்க, எனக்கு அதான் புரியல என்ன பண்றது அப்படின்னு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு சரி டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது அங்க போலையா அப்படின்னு, ஐயோ ஆமால வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அங்க நம்ம பிரின்சிபல் கோயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் லெவல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை பார்த்து நிறைய ஸ்கூல் எல்லாம் இன்ஸ்பயர் ஆனவங்க அதே ப்ரோக்ராம் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து நல்லபடியா கொண்டு போனதுக்கு காரணம் மிஸ்டர் லீ அண்ட் மிஸ்டர் சாங்வாங் தான். சோ அவங்க ரெண்டு பேருக்குமே நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமா அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சோ அப்போ வந்து நம்ம பிரின்சிபலோ மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, சரிப்பா ஓகே இப்ப எக்ஸாம் நெருங்கிடுச்சு, ஓகேவா? நீ பசங்களுக்கு எப்படி டீச் பண்ணலாம்னு சொல்லு, இனிமே உன்னோட மெத்தட்ஸ் தான் நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ண போறோம், நீ என்ன சொல்றியோ அதுக்கெல்லாம் அக்செப்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்னு முதல்ல கிளாஸ் ரூம்ல இருந்து பசங்களை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்றாரு. என்ன சொல்ற அப்படின்னு, ஆமா பசங்க இனிமே கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து எதுவும் இது பண்ண வேணா, நம்ம வெளியே பாடம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் ஆடிட்டோரியத்துல உட்கார வச்சு அதுல பயங்கரமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மிஸ்டர் எக்ஸ் இருக்காருல்ல, அவர் காதுல ரோஜா பூலா வச்சுட்டு அதுல ஒரு டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்ட்டு நம்ம மிஸ்டர் எக்ஸ் உருண்டே இருப்பாப்ல. சோ இங்க ஜாலியா அவர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காருல, நம்ம மிஸ்டர் எக்ஸ் காதுல தான் பூ வச்சிருப்பாரு. சோ அந்த டயலாக்லாம் பேசி முடிச்சுன்னு ஒரு பொண்ணு இருந்துட்டு, சார் நான் ஒன்னு சொல்லட்டா சொல்லுமா அப்படின்னு, உண்மையிலேயே நீங்க சொல்ற இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் உங்களை லவ் பண்றேன் சார், ஐ லவ் யூ சார் அப்படின்னு, ஐ லவ் யூ டூடாமா அப்படின்றாரு. அதாவது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னா தான், ஓகேங்களா? இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம மிஸ்டர் எக்ஸ்லாம் இதை கேட்டோன்னே பயங்கரமா வெக்கப்படுவாப்ல, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சோ இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீச்சிங் மெத்தடே மாத்திட்டாருங்க டோட்டலாவே மனுஷன். சோ இப்போதைக்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே என்ன முடிவு எடுத்துக்காங்க அப்படின்னா, இனிமே லீயோட மெத்தட் தான் எல்லாமே ஃபாலோ பண்ண போறாங்க. அவங்க டீச்சர்ஸே சொல்லி தரட்டும், இப்போதைக்கு பேலன்ஸ் அவங்க கூட இருப்பாங்களா அந்த டீச்சர் சொல்லி தரதெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது போக அந்த சொல்லியிருக்கல நாடக டீச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குண்டு டீச்சர் அவங்க என்ன பண்றாங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாடிட்டே படிக்கிறேன் அப்படின்னு பசங்க ஒரே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொருத்தர் வாத்தியார் இருப்பாரு, அவர் குங்ஃபு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்து டீச் பண்ணுவாரு. அதையும் பசங்க பாக்குறாங்க, என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க வந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்க, தியானத்தை, ஆழ்நிலை தியானம். எல்லாரும் அப்படியே மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க, மைண்ட்ல ஒன்னும் வச்சுக்காதீங்க, பிளாங்கா வச்சுக்கோங்க, அப்படியே மெல்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியானத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் இன்னொரு வேலையும் பாத்துறாருங்க, என்ன அப்படின்னா பசங்களுக்கு எந்த டீச்சர் நடத்துறது பிடிச்சிருக்கோ அங்க போய் உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி, அவன் இஷ்டத்துக்கு போய் உட்கார்ந்து படிங்கடா அப்படின்ற மாதிரி உட்கார விட்டுறாரு. சோ ஒரு பக்கம் நம்மளுடைய ஹீரோவை கூட்டு வந்திருப்பார்ல, ஒரு தடவை கூட அவருடைய மேட்டரை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. சோ அவர்லாம் பாத்தீங்கன்னா அவர்
அவர் படிச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கூட ஒரு வார்த்தை வந்து கேட்பாரு, சார் நீங்க மேனேஜ்மெண்ட்ல தானே இருக்கீங்க, நீங்க எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படினே, நான் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கேன், இருந்தாலும் பசங்களுக்கு நம்மால முடிஞ்சதை செய்யலாம்ல, சோ அதனால தான் நான் இதை எடுக்கிறேன் அப்படினே அவன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு போவான். சரிதான் அப்படின்ட்டு. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல நம்மளுடைய மேக்ஸ் வாத்தியார் வர ஒரு ஆபரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வர வந்து பார்த்து மிரண்டார். என்னடா அது 5 பேர் இருந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு எண்ணிட்டு, சாமி முடியலடா சாமி, ஆல்ரெடி இப்பதான் எனக்கு வந்து ஆபரேஷன் முடிச்சிருக்காங்க, இனிமேல் மயக்கம் போட்டு விழுந்தா சரியா வராதடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தப்பு 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 தப்பு, இது ஓகே ரைட், தப்பு தப்பு போ, இது ரைட் போ போ அப்படின்னு அவரே அசால்ட்டா ஜாலியா பேசியிருக்காங்க. சோ இங்க நம்ம ஹரிஸை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹரிஸ் இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல, டிவி ப்ரோக்ராம்ல பாடுறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஓடிட்டாங்க ஒரு இதுல. சோ அப்ப கூட வந்து அங்க நின்னுட்டு யோசிச்சு பாக்குறான், அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு நடந்த ஒரு வாக்குவாதத்தை. இவன் ஓடி போனே அவங்க அம்மா வந்து சத்தம் போட்டுருப்பாங்க, ஏன்டா ஓடி போனா, இதுக்காக தான்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட அப்படின்னா, என்னால முடியலமா, ஒரு வருஷமா ட்ரைனிங் எடுக்கல, நான் எப்ப எடுத்தேன், ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்காம வந்து இங்க நின்னுட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியா வெக்ஸ் ஆகி பேசியிருப்பான். அப்ப அவங்க அம்மா தானே சமாதானப்படுத்திருப்பாங்க, உனக்கு என்ன பாட தோணுதோ அதை பாடு, அதுதான் உன்னோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்தோடனே பாக்குறான். பார்த்துட்டு சரி நான் இந்த பாட்டெல்லாம் பாட போறேன் அப்படின்னு முதல்ல ஸ்லோவா தாங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி மியூசிக்கை போட்டோன்னே டட ரைஸ் ஆயிருது. பசங்க கேட்கறவன்லாம் ஒரே படியா குசி ஆயிடுறானுங்க. நம்ம ஹரிஸ் இப்பதாங்க முழுமையான ராப் சிங்கரா மாறி இருக்கான். சும்மா பொல்லன்னு பொல்லந்து கட்டுறாங்க பாட்டை, எல்லாம் ஒரே குசி என்ஜாய்மெண்டோட இருக்காங்க. பசங்க எல்லாரும் ஒரே ஹாப்பி. இந்த இதை வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றானுங்க. இப்போ இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க அம்மா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி போய்கிட்டு பாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப கூட நம்ம ராம் கேட்பான் சாப்பிட்ட, டேய் இது எவன்டா ஸ்கூல்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணது அப்படின்னு அங்க அப்பதான் காட்டுறாங்க. நம்ம ஹரிஸ் கூட முதல்ல ஒரு பையன் கிளாஸ்மேட் இருந்திருப்பான்ல ஃப்ரெண்டாவே, அவன் தான் வந்து அங்க இருக்கிற 2 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கூட நின்னுட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவன் தான் போட்டு விட்டுருப்பான், எல்லா வேலையும் பார்த்துருப்பான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இப்ப பசங்க ஸ்கூலுக்குள்ள ஜெயில் கைதி மாதிரி இருக்க தேவையில்லை, சுதந்திர பறவையா பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ இவன் பாடுறத அவங்க அம்மா அப்பாவும் பாத்துறாங்கல்ல, பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே கண்ணீரோட, அந்த ஆனந்த கண்ணீரோட வந்து அதை வரவேற்கிறாங்க. சோ இங்க பசங்க எல்லாம் டேய் ஹரிஸ் 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 கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்துல இங்க வாட்ச்மேன் வந்து பாக்குறாரு, என்ன பார்த்தா அந்த கிளாஸ்ல வந்துட்டு வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கு. அந்த கிளாஸ் என்ன கிளாஸ்னு சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் இந்த என்னமோ கிரேட் மாதிரி போட்டிருப்பாங்க, அது எல்லாமே இல்லாம வெறும் ஈக்குவல் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாரு. இந்த வாட்ச்மேன் பார்த்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அதே நேரத்துல இங்க பிரின்சிபல் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜாயின் பண்ண வச்சார்ல வைஸ் பிரின்சிபல் வச்சுக்கோங்க. சோ அவங்களும் வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிரின்சிபல் கோயா சொல்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு டேய் நீ உன்னோட மெத்தட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது இங்க எல்லாருமே முழிச்சாங்கடா, எனக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு எல்லா கிளாஸுமே எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கறத இன்னைக்கு பசங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது போக கூடிய சீக்கிரம் பசங்க எல்லாருமே எல்லா டீச்சரையுமே பிடிக்க ஆரம்பிச்சிடும், யாருக்குமே டீச்சர்ஸ் பிடிக்காம இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, உன்னோட டீச்சிங் மெத்தட் தான்டா அப்படின்னோடனே, மேடம் நீங்க நீ ரொம்ப புகழ்றீங்க மேடம் அப்படின்னோடனே டக்குன்னு கிளம்பும் போது, டேய் நீ ஆசைப்பட்ட அந்த ஒரு நாள் கண்டிப்பா வரும்டா அப்படின்ட்டு போறாங்க. இவங்க இந்த மேட்டர் சொல்லிட்டு போகுமே அங்க இருக்கிற நம்ம பிடி இருக்காருல, அவர் ஓடி வந்து மேடம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, டீச்சர்ஸையும் வந்து நீங்க சொன்ன இடத்துக்கு அனுப்பியாச்சு அப்படின்னே, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா இந்த இது முடிஞ்சிருந்தாங்க. ஆனா முடியிறப்ப எண்ட் கிரெடிட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிரின்சிபல் வந்துட்டு அங்க இருக்கிற வீடியோ கால்ல வர்றாங்க, வந்துட்டு திடீர்னு எல்லாருமே ஒன்றுதானே அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே. அப்புறம் பார்த்தா டீச்சர்ஸ் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆட, இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. எல்லாரும் அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா வந்து இது பண்றாங்க. பசங்களுக்கு பசங்க எல்லாம் மிரண்டுட்டானுங்க, ஐயோ என்னடா இது நம்ம பிரின்சிபலாடா இப்படி பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சரி ஓகே மக்களே, இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் நம்புறேன். சரி ஓகேங்க, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததா நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் என்ன அப்படின்னா, வடகொரியா தென்கொரியா இதுல இருக்கக்கூடிய 2 பர்சனுக்கு லவ் வந்தா எப்படி இருக்கும், அப்படி அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வெப் சீரிஸ். சோ அது சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டும் இருக்கு. மறந்துடாதீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.